மாணவர்களே, இன்றைக்கு வட்டி கணக்கில் 11ஆம் கணக்கு. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் 1200 yield an interest of ₹600 at 10% per annum? ரூபாய் 1200 எத்தனை ஆண்டுகளில் 10% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 600 வட்டியாக பெறும்? 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா, 6 வருஷமானு கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் என்ன செய்யணும்? வட்டி கொடுத்துருக்குறாங்க 600ன்னு, அசல் 1200ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அதாவது 1200/100 பெருக்கல் 10 போட்டுக்கலாம். 10% கொடுத்துருக்கனால அப்போது 112 பெருக்கல் 10 வச்சுக்கிட்டு 3 வருஷம் வருமா, 4 வருஷம் வருமா, 5 வருஷம் வருமானு விடையை எடுத்து போடலாம். 12 பெருக்கல் 10 பெருக்கல் 3 போட்டாக்க என்ன வரும்? 360 தான் வரும். அப்போது 600 வரல, அதனால் அந்த ஆன்சர் வராது, ஏ வராது. அடுத்தது 12 பெருக்கல் 10 பெருக்கல் 4 அது பெருக்கினா 600 வரணும், ஆனால் 480 தான் வருது, அதனால் அதுவும் வராது. அடுத்தது 3வது 12 பெருக்கல் 10 பெருக்கல் 5ன்னு போடுறோம். அப்போ 12 60 600, அதனால் வருது. அப்போ கரெக்ட் ஆன்சர். அப்போது சி இஸ் தி ஆன்சர். அடுத்த கணக்கு. In how many years will ₹500 yield an interest of ₹100 at 10% per annum? ரூபாய் 500 எத்தனை ஆண்டுகளில் 10% தனி வட்டி விகிதத்தில் 100 வட்டியாக பெறும்? அதே மாதிரி 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா, 2 வருஷமா? சரி, இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100ன்னு கொடுத்துருக்காங்களே வட்டி. அப்போ 500/100 பெருக்கல் 10. அப்போ 5 பெருக்கல் 10 பெருக்கல் 3 போட்டு பார்க்கலாம். முதல்ல விடையை எடுத்து 3 போட்டால் 150 தான் வருது, அதனால் வராது. ஏ இஸ் நாட் ஆன்சர். அடுத்தது 4 வருஷம். 5 பெருக்கல் 10 பெருக்கல் 4ன்னு போடலாம். 4ன்னு போட்டால் 200 வருது, அதனால் அது நாட் ஆன்சர். அடுத்து 5 பெருக்கல் 10 பெருக்கல் 5ன்னு போடலாம். 250 தான் வருது, ஆனால் 100 வரணும், அதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ கண்டிப்பாக 3மே ஆன்சர் இல்லை, 4வது தான் ஆன்சர். கண்ணை மொண்டு எழுதிடலாம். ஆன்சர் இஸ் டி. இன் வாட் டைம் ₹8,000 amount to 9,600 at 5% simple interest per annum? எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 8000 ஆண்டுக்கு 5% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 9600 உயரும்? அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் கொடுத்துருக்குறாங்க 9600, அசல் கொடுத்துருக்குறாங்க 8000. அப்போ அதிலேருந்து நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறோம். வட்டி கண்டுபிடிச்சா 9600லேருந்து 8000 கழிச்சாக்க 1600. இப்போ 8000/100 பெருக்கல் 5. அப்போ 2 0 2 0 போட்டால் 80 பெருக்கல் 5 3 5 2 4 கண்டுபிடிக்கணும். இப்போ விடையை எடுத்துக்குவோம். 8 பெருக்கல் 80 பெருக்கல் 5 பெருக்கல் 3 போடுவோம். 3 போட்டு பார்த்தா 1200, ஆனால் அது வர்றது 1600, அதனால் தவறு. அடுத்தது 5 வருஷம் எடுத்து பார்ப்போம். 80 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கின 2000 தான் வரும், 1600 வரல, அப்போ அதுவும் தவறு. அடுத்தது 2 வருஷம் எடுத்து போட்டு பார்ப்போம். 80 பெருக்கல் 5 பெருக்கல் 2 இது போட்டு பார்த்தா கரெக்டாக 800 தான் வருது, அப்போ 1600 வரல, அதனால் இதுவும் தவறு. அப்போ கண்டிப்பாக கண்ணை மூணு 4 தான் ஆன்சர். டி இஸ் தி ஆன்சர். இன் ஹவு மெனி இயர்ஸ் 1 lakh at 5% per annum at simple interest increases to 1,17,500? 3 years 4 months, 3 years 6 months, 3 years 9 months, 3 years 10 months? எத்தனை ஆண்டுகளில் அசல் 1 லட்சமானது ஆண்டுக்கு 5% தனி வட்டியில் 1,17,500 உயரும்? 3 ஆண்டுகள் 4 மாதங்கள், 3 ஆண்டுகள் 6 மாதங்கள், 3 ஆண்டுகள் 9 மாதங்கள், 3 ஆண்டுகள் 10 மாதங்கள். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் கொடுத்துருக்காங்க 1,17,500. அடுத்தது அசல் கொடுத்துருக்காங்க 1 லட்சம். அப்போ கழிச்சா 17,500. அப்போ 1,00,000/100 பெருக்கல் 5ன்னு போடணும். 5% கொடுத்துருக்கனால 5ன்னு போடணும். போட்ட 1000 பெருக்கல் 5. அப்போ 3 வருஷம் ஆன்சர் எடுத்து பார்ப்போம். ஆன்சர் எடுத்து பார்த்தா 3 4 12, 3 வருஷம் 4 மாதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 12 அது சுருக்கினா
3 1 நான் 3ன்னு வரும். அப்போது 3000 பெருக்கல் அதாவது தலைகீழ பண்ணாக்கா 12 1000 பெருக்கல் 5 பெருக்கல் 12/4 போட்டாக்க எவ்வளோ வருது நமக்கு? 16,250 தான் வருது. ஆனால் 17,500 வரணும். அதனால் தட் இஸ் நாட் ஆன்சர். அடுத்தது 3 வருடம் 6 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. 6 மாதம்னால 3 6 கீழே 12ன்னு போடலாம். 6 12 கட் பண்ணால் 1 கீழே 2. அப்போ 1000 பெருக்கல் 5 பெருக்கல் 3 போது 3 2 6 1 7 7/2 இது பெருக்குனா 17,500 வருது. அப்போது பி இஸ் தி ஆன்சர். சியும் டியும் போட வேண்டியதில்லை. அதுதான் பி இஸ் தி ஆன்சர். அப்போ போட்டிருக்குது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணால் ஆல் ஒன்று வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.